பேர் வச்சார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய புண்ணியத்தலம். அம்பாள் குன்றமுலை நாயகி, சுவாமி செண்பகாணீஸ்வரர். செண்பகம் பூ நிறைய இருந்தால் நாகங்கள் அங்கே அதிகமாக இருக்கும். நாக வழிபட்ட தலம். அது ஐந்தலை அரவம், ஆதிசேஷன், பெரிய நாகங்கள் எல்லாம் முக்கிய நாக வழிபட்ட தலமாக பேசப்படுவது. இங்க ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஆதிசேஷன் ஒரு முறை மகா சிவராத்திரி என்று நில உலகத்துக்கு வர்றார். நாகம் ஆதிசேஷன் 4 கால சிவ பூஜை. முதல் காலம் எங்க பண்றாரு அப்படின்னு சொன்னா, திரு வளஞ்சுடி, கும்பகோணத்துக்கு திரு வளஞ்சுடியில முதல் கால பூஜை பண்றார் ஆதிசேஷன். 2வது காலம் திருநாகேஸ்வரத்துக்கு வர்றார். அந்த தலம் திருநாகேஸ்வரத்துக்கு 2வது காலம் பூஜை பண்ணார். 3வது காலம் திரு பாம்புரம் என்ற தலத்தில் போய் பூஜை பண்றார். 4வது காலம் திரு நாகை காரணத்தில் பூஜை பண்ணார். நம்ம சிவ பூஜைகள்லாம் அந்த பதிகள்லாம் படிக்கிற மரபு நம்ம அடியார்கள்லாம் வச்சிருக்கோம். 4 காலத்துல 4 தலங்கள். முதல் காலம் இன்னொன்று சொல்ல, முதல் காலம் திரு வளஞ்சுடி, 2வது காலம் திரு நாகேஸ்வரம், 3வது காலம் திரு பாம்புரம், 4வது காலம் திரு நாகை காரணம். இது 2வது காலம் பூஜை பண்ண தலம் தான் திரு நாகேஸ்வரம். ஒரு புண்ணிய தலம். இந்த தலத்துல திருஞான சம்பந்த பெருமாள் எழுந்தருள்கின்றார். இங்க நம்ம கார்த்திகை மாசம் உற்சவம் நடக்கும். 10ஆம் நாள் கடை ஞாயிறு, கடைசி ஞாயிறு 10வது நாளாவது கொண்டு அங்கு விழா நடக்கும். அதில் தீர்த்தவாரி ரொம்ப விசேஷம். நம்ம சபையன்பர்கள்லாம் வருஷம் வருஷம் நம்ம போய் தரிசிக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. மிக அருமையான புண்ணியத்தலம். இங்க போய் வழிபட்டால் எவ்வளவு கொடுமையான நோய் இருந்தாலும் வினை இருந்தாலும் கழியும். ஞானசம்பந்த பதிகம் முழுவதும் அதெல்லாம் சிறப்பிச்சு பாடுறார். எவ்வளவு கூடிய வினைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நோய் நொடி இருந்தாலும் அத்தனை நீக்கக்கூடிய அற்புதத்தலம். அதனால ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார், திரு நாகேச்சரத்து மண்ணே என வல்வினை மாய்ந்து அருமேன. நாகேச்சரத்து மண்ணே, மன்னவா மன்னனே என்று சொன்னா வல்வினை எவ்வளவு பெரிய கொள்வினைகள் ஜென்மங்கள் தோறும் செய்த அத்தனை கொடிய வினைகள் நீங்கும், மாய்ந்து அருமேன. திரு நாகேச்சரத்து அறவா, அறத்தின் வழிவினை என்று நீ ஏற்றி போற்றினால் வல்வினைகள் ஆசவுமே, எவ்வளவு வல்வினையும் போயிடும். திரு நாகேஸ்வரநகரில் செல்வா என வல்வினை தேய்ந்து அருமே, மொத்தமா தேய்ச்சி அறுந்து போயிருந்த முற்றிலும் விலகும். திரு நாகேஸ்வரத்து பகவா, பகவான கடவுளே, நாகேஸ்வரத்து கடவுளே பகவா அப்படின்னு சொன்னா வல்வினை பற்றருமே மொற்றமா போயிருந்த. திரு நாகேஸ்வரநகருள் தலைவா, தலைவன் சொன்னா சிவபெருமானுக்கு தவிர வேற யாரையுமே முடியும். தலைவர் ஒருத்தராக இருக்க முடியும். தலைவா என வல்வினை தானருமே, மொத்தமா அருந்து போயிடும் வினையெல்லாம். நாகேஸ்வரத்து அரசே, அரசே என்ன நீக்கும் அரும் துயரே, எவ்வளவு பெரிய கொடிய துயரமாயிருந்தால் நீங்க போயிடுங்க. நாகேஸ்வரநகருள் சடையா, பெருமான சடையா அப்படின்னா விரிந்த சடையுடையவன் அப்படின்னா பேரரும், அதாவது பேரறிவும் சொல்லுவோம். சடையுடைய அடையாளம் என்னன்னா விரிந்த சடைனா பரந்த அறிவு. சாமி தான் பேரறிவாளன். பேரறிவாளன் அப்படி சொன்னா அவர்தான். சிற்றறிவுடையவன் சொன்னா நாம அப்படி நான் சொல்லும் போது நம்மளே எடுத்துக்கணும். இப்படி நாகேஸ்வரநகருள் சடையா என வல்வினை தானருமே. நாகேஸ்வரத்து தாயே என வினை தானருமே, தாயே சொன்ன வினை அருந்து போய்விடும். நாகேஸ்வரநகரே இடமா உறைவா என இன்புருமே, அந்த இடத்தில் வீட்டிருக்கின்ற பெருமானே அப்படின்னு சொன்னா இன்னும் தானா வந்தது அப்படின்னு. நாகேஸ்வரநகருள் சிலம்பா
என தீவினை தேய்ந்து அருமே அப்படி எல்லா பாடலையும் சொல்றார். சொல்லிட்டு இந்த அருமையான ஞானசம்பந்த பெருமான் சொன்ன இந்த சொல் மாலை, இந்த பதிக மாலை, இந்த சொல் மாலை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வினை இல்லாதனர், ஓடினர், நிற்காது, உன் பக்கத்திலே வராதுனர். இப்படி வினை கழியக்கூடிய அருமையான பதிகத்தை திருஞானசம்பந்த பெருமான் அருள்கிறார். இந்த பதிகம் படிக்கும் போது இப்போது நான் ஒரு விஷயத்தை ஒரு கதை வடிவத்தை சொல்றேன், அதில் மனதில் பதிச்சுட்டு இந்த பதிகத்தை படிக்கணும். இப்போ 10 பாட்டுலையும் என்ன சொல்றாரு, வினைகளையும் வினைகளையும். அப்போ நமக்கு வர துன்பத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் என்ன? இந்த வினைகள் தான். நாம் செய்துதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் செய்த வினைகள் தான் நம்மளை தாக்குகிறது. அது இன்பமாகவோ துன்பமாகவோ வருது. அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. முதல் இதை நம்ம ஒத்துக்கணும். இந்த பதிக பலம் நமக்கு நல்லா கிடைக்கணும்னா என்னன்னா, முதல் நம்ம ஒத்துக்கணும். நமக்கு வர கஷ்டமா நாம ஏதோ இந்த காலத்திலேயோ அது முந்தைய பிள்ளைகளோ ஏதோ ஒரு ஜென்மத்தை செஞ்சிருக்கோம், அது நாம் செய்த வினைதான் அப்படின்னு முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, அது ஆமான்னு சம்மதிக்கணும். நாம் செய்த வினை வந்திருக்கு, அதனால நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இது நான் அனுபவிச்சு தான் கணிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட், ஒரு உறுதிப்பாட்டை நம்ம முதல்ல எடுத்துறோம். அப்படி எடுக்கிறதுக்கு ஒரு கதையை சொல்லுவேன். அதை பெரிய ஒரு கதை எடுத்து சொன்னால் அது ஆழமாக நம்ம புரிஞ்சுக்குவோம். இதை நீங்கள் விட்டு கவனிக்கணும். ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சி நடக்கும்போது மன்னர்கள் மாறு வேடம் கொண்டு வருவாங்க. நம்ம பார்த்துருப்போம். மாறு வேடம் போட்டு உலகத்தில் என்னென்ன நடக்குது, அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு மன்னர்கள் எல்லாம் கவனிப்பாங்க. கவனித்து அவங்க ஒரு தீர்ப்பு எழுதுவாங்க, ஒரு முடிவு கொள்வாங்க. அப்படி ஒரு மன்னவர் ஒரு கருணையானவர், நல்லவர், நாட்டு மக்கள் மீது மிகுந்த பிரியம் கொண்டவர். அவர் ஒரு மாறு வேடம் போட்டு ஒவ்வொரு நாளுக்கும் இரவில் போவார். அன்றைக்கும் பாட்டு அமைச்சர்கிட்ட சேகரித்து சொல்லிட்டு, இன்று நமது சிறைச்சாலைக்கு போவோம் அப்படின்ட்டார். மாறு வேடம் போட்டு நம்ம சிறைச்சாலைக்கு போவோம், அங்கே போக என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சிறைச்சாலைக்கு போயிருக்கிற மாறு வேடம் போட்டு. அதெல்லாம் மன்னர் தெரிஞ்சு அந்த சிறை தண்டனை வாசிகளுக்கெல்லாம் தெரியும். மாறு வேடம் போட்டு ஒரு மன்னர் ஒரு சிறைச்சாலையில் சிறையில் இருக்கிற ஒருத்தரை போட்டு, இங்கே வாயா, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. அவ்வளோதான். அதை எங்க நீங்கள் கேட்குறீங்க? நான் எந்த தப்பும் செய்யலை, நான் உத்தமன், யோகி, என்ன மாதிரி உத்தமன் உலகத்திலே கிடையாது. என்னைய கூப்பிட்டு சிறையில் அடைச்சிட்டாங்க பாரு, பாவிங்க. சரி, எப்படித்தான் நீங்க வந்த அப்படின்னு கேட்டார். அது கேட்குறீங்களா? நம்ம ஊரில் ஒரு நீதிபதி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் நிறைய வீடு வாடகைக்கு கொடுத்தாரு. அதில் ஒரு வாடகைக்கு நான் குடியிருந்தேன். 2-3 மாதம் வாடகை கொடுக்கல. அதனால அவர் கேட்டார், எப்போ வாடகை என்னாச்சு கேட்டார். நான் என்னால் கொடுக்க முடியும் சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லாத பொருளாத இட்டு கட்டி என்னை கொண்டு சிறையில் போய் அடைச்சி விட்டார். அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி இல்லாதவங்க இட்டு கட்டி, ஆனால் ஆக்சுவலாக வாடகை கொடுக்கல, அதான உண்மை. அதனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லாத பொருளாத இட்டு கட்டி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை சிறையில் அடைச்சிட்டார். பாருங்க, இது நீதி இல்லை, நேர்மை இல்லை, இந்த நாடு என்ன, இதெல்லாம் உலகமாக பாருங்க. சரிப்பா அப்படின்னு நடந்து போய் அடுத்த வேண்டிய கேட்டு, அப்போ உனக்கு என்ன, நீ இருக்காது ஜெயிலுக்கு வந்த, சிறைச்சாலைக்கு வந்தேன்னு கேட்டார். அவங்க 2வது சொன்னார், அதே தான் புரிஞ்சுட்டாரு. அதை எங்க கேட்குறீங்க, நான் எந்த தப்புமே செய்யலைங்க. அப்புறம் எப்படிப்பா நீங்கள் வந்த? அதாவதுங்க, ஒரு காவல் அதிகாரி எங்கள் தெருவில் குடியிருந்தார். அவங்களோட வீட்டுக்காரம்மா எங்கள் வீட்டுக்காரமாவோட நண்பர். அப்பப்போ அரிசி கொடு, உப்பு கொடு, மிளகா கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு வாங்கி போயிட்டு இருந்தோம். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரம்மா இல்லைன்னு சொல்லிடுச்சு. உடனே அந்த காவல்துறை அதிகாரி வீட்டுக்காரம்மா கோவம் வந்துருச்சு. அவங்க வீட்டுக்காரங்க போய் சொல்லிடுச்சு. அவர் வீட்டுக்காரருக்கு கோவம் இல்லாத பொருளாத சொல்லி என்னை கொண்டு சிறையில் அடைச்சிட்டாங்க. நான் எந்த தப்புமே பண்ணாமல் பிரச்சனைக்கு அவதிப்படுறேன். இதெல்லாம் ஒரு நாளா? சரி, அடுத்த போகிறேன். அப்போ உனக்கு என்னப்பா, ஏன்பா நீ வந்த அப்படின்னா அவரு இதே தான், நான் எந்த தப்புமே செய்யலை.
ஆனால் எனக்கு சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க. இதை கேட்கறது நீ வேற இல்லையா பையன்? இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆளையும் அவங்க ஒவ்வொரு ஆளும் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஆள், நீ என்னப்பா அப்படின்னு, எங்க நான் பாடி வீதி வெளியே போயிட்டு இருந்தேன், ஒரு தங்க நகை ஒன்று தெருவில் கிடச்சிச்சு, அதை எடுத்துட்டு விற்கிறதுக்காக போனேன். அங்கே போனால் என்னோட சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க. நான் என்னங்க ஒரு தப்பு பண்ணேன், இதெல்லாம் ஒரு தப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு நாள் சொல்லியிருக்கேன். மன்னருக்கே ரொம்ப எதிர்த்து போச்சு, என்னடா இப்படி இருக்கு. அப்புறம் ஒருத்தருக்கு போனால் போயிட்டு போது ஒருத்தர் கூப்பிட்டு, ஐயா இங்கே வாங்க, நீங்கள் எதுக்கு சிறைக்கு வாங்க? அவர் சொன்னார், நான் சிறைக்கு வந்தது சரிதாங்க அப்படின்னு. நீ என்னையா தப்பு பண்ண? நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. என்ன தப்பு பண்ண? ஐயா எங்கள் குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. நான் ஒரு கூலி வேலை செஞ்சு தான் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறேன். எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு 5-6 பிள்ளைகள் இருக்குது, கஷ்ட ஜீவனம். என்னுடைய தாயார் தந்தையாக இருக்காங்க, பெற்றோரும் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் நான் பாதுகாக்கணும். நான் ரொம்ப படித்தாலும் கிடையாது, ஏதோ கூலி வேலைக்கு செஞ்சு அதில் வர வருமானத்தை வச்சு ஏதோ கொண்டு ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலை 4 நாள் வேலையே இல்லை, நான் கூலிக்கு போகிறது வேலையே இல்லை, என்ன பண்ணுறதே தெரியல. வீட்டில் எல்லாம் பசி பட்டினியுமா இருக்காங்க, என்ன செய்யணும்னு தெரியலன்ட்டு யாருமே செய்யக்கூடாத நினைக்காத ஒரு தவறை செஞ்சு, கனவில் கூட களவை கருதாதே என்று பழமொழி கூட. அதாவது கனவுல கூட களவு செய்யணும்னு நினைக்காத ஒரு பழமொழி. நம்ம தமிழ் பழமொழி தான் பாருங்க, கனவில் கூட களவை செய்ய கருதாதே. அப்படி ஒரு பழமொழி எனக்கு தெரியும். ஆனாலும் நான் தப்பு செஞ்சுட்டேன். ஒரு பெரிய செல்வத்தை வீட்டில் போய் திருட போயிட்டேன். எப்பயுமே திருடுற பழக்கம் இல்லையா எனக்கு. திடீர்னு திருட போனதுனால என் கையும் குளமாக பிடிச்சிட்டாங்க, சிறையில் போய் அடைச்சிட்டாங்க. நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது சரிதான், நான் செய்வது தவறு, அந்த தவறை நான் உணர்கின்றேன், எனக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்காங்க, அதை நான் அனுபவிக்கின்றேன், அதனால எல்லாம் சரியாகத்தான் நடக்குது அப்படின்னு தான் செய்த தவறை பொறுத்துக்கொண்டு அதை சிறை தண்டனையை ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறான் இல்லையா. இதை மன்னர் பார்த்தார். மன்னருக்கு கருணை வந்தது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, தன்னுடைய அந்த மாறு வேலைகளெல்லாம் கலைஞ்சிட்டு சேவகன் அந்த சிறை அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு சத்தமாக ஒன்று சொன்னார். இங்கே எல்லாம் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருமே குற்றமே செய்யாத புனிதர்கள் நிறையா இருக்கிறாங்க. குற்றமே செய்யாத புனிதர்கள் மத்தியில திருடை இருக்கக்கூடாது, அவனை விடுதலை செய்யுங்க. எல்லாரும் புனிதர்கள் மத்தியில ஒரு திருடை இருக்கான், ஐயோ உடனே விடுதலை செய், வெளியே அனுப்பி. இதைத்தாங்க இறைவன் மன்னர் இந்த இடத்துல என்ன செய்கிறாரோ இதைத்தான், இந்த மாதிரி நமக்கு அருமை பெரியவங்க, இதைத்தான் இறைவன் செய்கிறார். நாம நமக்கு என்னன்னா, இந்த உலகமே ஒரு சிறை கூடம். இந்த உடம்பு என்ற ஒரு சிறு அறையில சிறைச்சாலையில நாம இருக்கின்றோம். நாம பல ஜென்மங்களையோ இந்த ஜென்மங்களையோ செய்தால் அது இப்போதோ செய்த வினைகளை, நாம் செய்த வினைகளை துன்பமாகவோ துயரமாகவோ நம்மளை தாக்குகின்றது. அதை நமக்கு வருகின்ற தண்டனையாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால், நாம் முன்வினை செய்த அந்த வினை இப்போது தாக்குகின்றது. இதற்கு காரணகர்த்தா வேற யாரும் இல்லை, நான் தான். அதனால் நான் செய்த வினை என்னை இப்போது தாக்குகின்றது என்பதை, அந்த தண்டனையை, அந்த வினையுடைய தாக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் இறைவன் அந்த கருணையோடு இந்த உடம்புன்ற சிறையிலிருந்து, இந்த உலக சிறையிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். மன்னர் கொடுத்ததை போல, அதுதான் அவர் மகா பேரரசர். மன்னருக்கெல்லாம் மன்னர், மகா மன்னர், அரசருக்கெல்லாம் அரசர், பேரரசர் இறைவன் அல்லவா. அத்தைய பெருமான் செய்கின்றார். ஆகவே நாம் செய்த வினையை நாம் இப்போது அனுபவிக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு விடுதலை உண்டு, வீடு வேறு உண்டு, இறைவனுடைய பெருங்கருணை உண்டு என்று நினைவு இந்த பதிகத்தை நம்ம படிக்கிறோம். என்ன இந்த பதிகத்தை சொன்னாங்க சொல்றாரு. இந்த பதிகத்துடைய பொருள் பாருங்க, நாகேச்சரத்து மண்ணே, நான் நிறைய வினைகள்
செய்திருக்கின்றேன். மண்ணே, மன்னவா, அரசே, என் தாயே, என் பகவா, நாகேஸ்வரத்து பகவா, தாயே, இறைவா என்று நான் செய்த விடைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு சரியான தண்டனை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. நான் அனுபவிப்பது சரிதான். நான் உன்னை விடையினுடைய ஈட்டிய பயனை நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் இங்கே நடப்பதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்கின்ற சைவம் நமக்கு கொடுக்கிறது தெரியுமா? ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை. நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இந்த தண்டனையை நான் சரிதான் என்று ஏற்றுக்கொள்கின்றேன் என்று இந்த பதிகத்தை நாம் மனதார பதித்து நாகேஸ்வரத்து மண்ணே என்று சொன்னார். நம் வினை மாய்ந்து அரும். நாகேஸ்வர பெருமாள் மாய்ந்து அரும். நாகேஸ்வரத்து அறவா, அறவானா தர்மத்தினுடைய தலைவன், தர்மமே வடிவமானவன் என்று அவனை நாம் சொன்னால் வல்வினை மாய்ந்து அருமே. இந்த 10 பாட்டிலையும் நாம் செய்த விடையை நாம் அனுபவிக்கின்றோம். இது சரிதான். இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே தவறல்ல. இறைவனுடைய ஆணைப்படி தான் எல்லாமே நடக்கின்றது. சமயம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது என்பதை நாம் செய்த குற்றத்தை நினைந்து, இதைத்தான் மாணிக்கவாசகர் ஒரே வரியில் சொன்னார். வினையேன் அப்படின்னா வினை உடையவன் அப்படின்னு என்ன? நிறைய நான் வினை செஞ்சிட்டேன். வினையேன் என்று அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னாரு. இறைவனே அவர் நமக்கு கொடுத்துக்கிறார். அவர் தான் இன்பத்தை கொடுத்துக்கின்றார். வினையை எடுத்துட்டு இன்பத்தை கொடுக்கின்றார். ஆகவே சரணாகதி, இறைவனை சரணாகதி அடைபவர்களுக்கு வினை கழியும். ஆகவே இறைவனை சரணாகதி அடையக்கூடிய அருமையான திருப்பதி. அதனால் திருநாகேஸ்வரி ஞான தலம், ஞானத்தை வாரி வாரி வளர்கின்ற தலம். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தை பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருள்கின்றார். நாம் செய்த வினையை நாம் அனுபவிக்கின்றோம் என்ற அந்த பூரண சிந்தை ஒருவருக்கு வந்துவிட்டால் நம்மளுடைய வினை எளிமையாக கழிந்து விடுகின்றது. அந்த உடல் சிறை, உலக சிறையிலிருந்து விடுதலையும் கிடைக்கின்றது. இப்ப நம்ம நினைக்கலாம், எங்க உடல் சிறை அப்படின்னு சொன்னா அந்த உடல் உயிர் போயிருமான்னு சில பேர்லாம் கேள்வி கேட்பாங்க. நம்ம அதையும் சொல்லிடுறோம். அப்படின்னா பயப்பட வேண்டாம். நம்ம வினையிலிருந்து கழிந்தோம் இல்ல, அந்த இடத்திலேயே அந்த இடம் தாங்க கைலாயம். கைலாயம் என்பது தனியா வேற எங்கெல்லாம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன சொர்க்கம் என்பது என்ன, இன்பம் என்பது என்ன, நமக்குள்ளதான் இருக்கின்றது. வினை கழியும் போது அந்த ஆன்மா இன்பத்தை அடைகின்றது. அந்த இன்பம் தான் இறைவன். ஆகவே இறைவனுடைய திருவடி நமக்கு இன்பத்தை தரும். இந்த அருமையான இந்த திருப்பதிகத்தை ஓதி வினைகளெல்லாம் கழிந்து நாம் பெரு உயிர் பெறுவோமாக என்பது சேக்கிழார் பெருமான் வழிபட்ட மூர்த்தி அல்லவா. அதனால் அந்த ஞானத்தின் மூலம் சேக்கிழார் பெருமானுடைய குருவினுடைய துணை கொண்டும் திரு ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கும் திரு நாகேஸ்வரத்து தாயான நம் ஈசனுடைய பொன்னார் திருவடிக்கும் திருமுருகநாத பெருமானுடைய கருணைமிகும் திருவடிக்கும் விண்ணப்பித்து வினைகளைந்து மேலான வாழ்வை அனைத்து உயிர்களும் பெற வேண்டி இந்த திருப்பதிகத்தை ஓதுவோமாக.